வணக்கம் நண்பர்களே, இது டிடி ஹோங்கெல்லாங்கின் அற்புதமான கதையே உங்களுக்கு கொண்டு வருகிறது. அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு புரட்சியாளர். அவர் நீதிக்கும் மக்களுக்கும் போராடிய ராடிய கொரியாவின் ராபின் ஹுட் உட்பட்டவர். அவர் தனது திறமைகளால் பலரின் இதயங்களை வென்றார். சாகசம், மந்திரம் மற்றும் எல்லா விதிகளையும் மீறும் ஒரு ஹீரோவுக்கு தயாராகிறார். அவர் ஒரு மந்திர கம்பத்தை பயன்படுத்தி அசாதாரண செயல்களை செய்தார். கெல்லாங்கின் கதை ஜோசன் வம்சத்தில் அமைக்கப்பட்டது. இது ஒரு மிக முக்கியமான காலம். இது மன்னர்கள் மற்றும் ராஜ்யங்களின் காலம். பிரமாண்டமான அரண்மனைகள், பரபரப்பான சந்தைகள் மற்றும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் மற்றும் சாதாரண மக்களின் வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அவர் எதிர்கொண்ட சவால்கள். இந்த கதை ஹீரோவின் பயணத்தை போலவே திருப்பங்களும் இருந்தது. அவர் சந்தித்த சவால்கள், அவர் அடைந்த வெற்றிகள். எனவே ஹோங்கெல்டாங்கின் அசாதாரண உலகில நாம் மூழ்கும் போது தயாராகுங்க. இந்த பயணம் உங்களை ஒரு மாய உலகிற்கு அழைத்து செல்லும். அத்தியாயம் 2 மிகவும் முக்கியமானது. இது நமது ஹீரோவை பற்றிய ரகசியங்களா நிரப்பப்பட்ட ஒரு புதையல் பெட்டிய திறப்பது போன்றது. ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு சிறப்பு குழந்தையின் கிசுகிசுக்கள் மற்றும் நம்ப முடியா ஒண்ணுக்கான மேடை அமைக்கப்பட்டதா கற்பனை செய்து பாருங்க. இந்த அத்தியாயம் ஹோங்கெல்டாங் என் சாதாரண பையன் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. அவரது பிறப்பு மர்மம் மற்றும் விதியால் சூழப்பட்டுள்ளது. அவரது அசாதாரண வாழ்க்கையை வடிவமைக்கும் ரகசியங்களை அவிழ்க்க தயாராகுங்க. ஹோங்கெல்டாங்கின் வாழ்க்கை எளிதானது அல்ல. அவர் ஒரு சட்டவிரோத குழந்தையா பிறந்தார், உலகத்திலிருந்து மறைக்கப்பட்டார். அவர் தனிமை கற்பனை செய்து பாருங்க. ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக ஏங்குகிறார், வித்தியாசமா இருப்பதால் ஏற்படுவார். சவால்கள் இருந்த போதிலும் அவர் வலுவாகவும் பலமானவராகவும் வளர்க்கிறார். ஆனா ஆழமாக அவர் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் தனது மதிப்பை நிரூபிக்க ஒரு வாய்ப்புக்காக ஏங்குகிறார். பிரிவு 4 சட்டவிரோதத்தின் எடை ஒரு இளம் ஆன்மாவின் சோதனைகள். இளம் பையன் சமூகத்தின் கிட்டலுக்கும் அவமதிப்புக்கும் ஆளாறான். அந்த காலங்களில் சட்டவிரோதமா இருப்பது ஒரு பெரிய சுமையை சுமப்பது போன்றது. சமூகத்தின் ஒடுக்குமுறை எதிர்கொள்வது மிகவும் கடினம். ஹோங்கெல்டாங்கை மக்கள் தாழ்வாக பார்த்தார்கள். அவர் ஒரு அந்நியனை போல உணர வைச்சாங்க. அவரை ஒதுக்கி வைச்சனர். அவர் ஒவ்வொரு நாளும் எதிர்த்த அநீதியை தப்பெண்ணத்தை கற்பனை செய்து பாருங்க. அவர் எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சார். ஆனா இந்த சோதனைகள் அவரது உறுதியை மட்டுமே தூண்டின. அவர் தன்னம்பிக்கையுடன் முன்னேறினார். அவர் தனது பல வரையறுக்கப்படுவதை மறைச்சு ஒரு நியாயமான உலகத்துக்காக போராடுவதாக சபம் செய்தார். அவர் ஒடுக்குமுறைக்கு எதிராக நின்றார். பிரிவு 5 இக்கட்டான சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டது. ஒரு புராண கதையின் உருவாக்கம். இந்த கதையின் நாயகன் ஹோங்கெல்டாங் தனது பயணத்தை ஒரு சாதாரண மனிதரா தொடங்கினார். ஹோங்கெல்டாங்கின் போராட்டங்கள் அவரை ஒரு ஹீரோவாக மாற்றினார். ஒவ்வொரு போராட்டமும் அவரை மேலும் வலுவாகவும் புத்திசாலியாகவும் மாற்றியது. அவர் நம்ப முடியாத திறங்கள், சூர்மையான மனம் மற்றும் கத்தோ இருக்கத்தக்க நிரப்பப்பட்டது. இந்த திறங்கள் அவரை மற்றவரிடமிருந்து வேறுபடுத்தது. அவர் ரகசியமா பயிற்சி பெறுவதையும் தற்காப்பு கலைகளில் தேர்ச்சி பெறுவதையும் தனது புத்திசாலித்தனத்தை மேம்படுத்துவதையும் கற்பனை செய்து பாருங்கள். இந்த பயிற்சிகள் அவரை ஒரு முழுமையான போராளியா மாற்றின. அவர் வித்தியாசமா இருந்தார். அதுவே அவரது பலமா மாறியது. அவரது புத்திசாலித்தனம் மற்றும் திறமைகள் அவரை மற்றவர்களிடமிருந்து தனித்தனர். இந்த அசாதாரண நபர் தனது சவால்களை எவ்வாறு கடந்து தனது விதியை தழுவுறார் என்பதை பார்க்க காத்திருங்க. அவரது பயணம் நம்ம எல்லோரையும் ஈர்க்கும்.